மழை வெள்ள நிவாரண நிதி பிரதமரிடம் நேரில் வலியுறுத்த அனைத்து கட்சி குழுவை அனுப்ப வேண்டும். தமிழ்நாட்டில் வெள்ளல் புயலில் பெய்த மழை, அதனால் காப்பரவணையிலிருந்து முன்னறிவிப்பின்றி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த வெள்ளத்தால் வரலாறுகளான அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அவற்றை சரி செய்வதற்காக மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதன்படி கடந்த 6ஆம் தேதி மத்திய உள்துறை இணையமைச்சர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 8 உறுப்பினர்கள் கொண்ட மத்திய குழு தமிழ்நாட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் புதுச்சேரியையும் ஆய்வு செய்துவிட்டு டெல்லி சென்று விட்டது. மத்திய குழு டெல்லி சென்று 10 நாளாகியும் இதுவரை மத்திய குழு அதன் அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்யவில்லை. ஆனால் புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கவில்லை. இதற்கு முன் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த மாநில பேரிடர் நிதியிலிருந்துதான் ரூபாய் 945 கோடி வழங்கியது. இது மத்திய அரசின் நிதி இல்லை. வெள்ள புயல் பாதிப்புகளை களைவதற்காக தமிழ்நாடு அரசு எவ்வளவு நிதி கேட்டாலும் அதை உடனடியாக ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும். மத்திய குழு பார்வையிட்டு சென்ற பிறகும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை பெய்தது. இந்த மழையால் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த மழை முடிந்து இப்பொழுது 3வது மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. எனவே மத்திய குழு ஆய்வு நடத்திய போது ஏற்பட்ட இந்த பாதிப்புகளை விட பல மடங்கு பாதிப்புகளுக்கு கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்ட மக்கள் ஆளாகியுள்ளனர். இன்றைய சூழலில் புதிய பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழுவை அழைப்பதும், அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும் வரை மத்திய அரசின் நிதிக்காக காத்திருப்பதும் இன்றைய சூழலில் சாத்தியமாகவே அது மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அதிகரிக்க செய்யும். தொடர்ந்து பெய்து வரும் மழையால் தமிழ்நாட்டில் 15 லட்சம் ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. மற்ற பாதிப்புகள் குறித்து இன்னும் முழுமையான கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்படவில்லை. அவை அனைத்தையும் விரைவாக முடித்து சேர மதிப்பு குறித்து விரிவான அறிக்கையை தமிழக அரசு தயாரிக்க வேண்டும். பின்னர் அந்த அறிக்கையுடன் முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய குழு டெல்லி சென்று பிரதமரையும் மத்திய உள்துறை அமைச்சரையும் சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். மத்திய அரசும் கடந்த காலங்களைப் போல அல்லாமல் தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்பை சரி செய்வதற்கு தேவையான நிதியை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசின் உதவிக்காக காத்திருக்காமல் நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும். மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட உழவர்கள், கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு இதுவரை எந்த உதவியும் செய்யவில்லை. தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட நிவாரண உதவியும் போதுமானது. 1 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்ய ரூபாய் 30,000 வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அரசு சார்பில் ஏக்கருக்கு ரூபாய் 6,800 மட்டுமே வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் மத்திய அரசு நிதியை வழங்கிய பிறகுதான் உழவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்பதும் நியாயமல்ல. எனவே ஏக்கருக்கு ரூபாய் 40,000 வீதம் பாதிக்கப்பட்ட உழவர்கள் அனைவருக்கும் தமிழக அரசை
அதன் சொந்த நிதியிலிருந்து நிவாரணம் வழங்க வேண்டும். மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைத்த பிறகு அதிலிருந்து இதற்கான செலவை தமிழக அரசு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் 2000 நிதி போதும், ரூபாய் 6000 வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கூறி வருகிறது. ஆனால் நிவாரண உதவியை உயர்த்த மறுத்துவிட்ட தமிழக அரசு அறிவிக்கப்பட்ட நிதியை கூட பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அனைத்துக்கும் வழங்க மறுக்கிறது. கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் குறைந்தது 15 லட்சம் குடும்பங்கள் உள்ளன. அவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கும் வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் 4,12,356 குடும்பங்கள், கடலூர் மாவட்டத்தில் 1,95,983 குடும்பங்கள் என 6 லட்சம் குடும்பங்களுக்கு மட்டும்தான் நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களில் 40 விழுக்காட்டினருக்கு மட்டும் இழப்பீடு வழங்குவது எந்த வகையிலும் நியாயமில்லை. கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 6000 வீதம் நிவாரண உதவியை உடனடியாக கடன் வாங்குவதிலும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதில் தமிழகம் முதலிடம். திராவிட மாடல் அரசின் சாதனை. திராவிட மாடல் அரசின் சாதனை. தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக இப்போது கடன் வாங்குவதிலும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதிலும் தான் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி சில நாட்களுக்கு முன்னாடி இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் 2021ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி தமிழ்நாடு ரூபாய் 5.68 லட்சம் கோடி கடனுடன் தேசிய அளவில் 2வது இடத்தில் இருந்தது. உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலும் மராட்டியம் 3வது இடத்திலும் இருந்தன. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 2022ஆம் ஆண்டு மார்ச் இறுதியில் உத்தரப்பிரதேசத்தை 2வது இடத்திற்கு தள்ளிய தமிழ்நாடு ரூபாய் 6.67 லட்சம் கோடி கடனுடன் முதலிடத்தை பிடித்திருந்தது. 2023, 2024 ஆகிய நிதியாண்டுகளில் நிறைவிலும் முறையே 7.41 லட்சம் கோடி, ரூபாய் 8.34 லட்சம் கோடி கடனுடன் தமிழ்நாடு முதலிடத்தை உறுதியாக பிடித்துக் கொடுத்தது. இது பேரளவு. வட்டி செலுத்துவதிலும் இதே நிலைதான். 2021ஆம் ஆண்டு மார்ச் இறுதியில் ரூபாய் 36,499 கோடி வட்டியுடன் தமிழ்நாடு 3வது இடத்தில் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 2022ஆம் ஆண்டு மார்ச் இறுதியில் ரூபாய் 41,564 கோடி வட்டியுடன் தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்தது. 2023ஆம் ஆண்டில் ரூபாய் 46,716 கோடி வட்டியுடன் 1வது இடத்திற்கு முன்னேறிய திமுக அரசு ரூபாய் 54,676 கோடி கடனுடன் 2024ஆம் ஆண்டும் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் தமிழக அரசு அடுத்த சில ஆண்டுகளில் நாம் திவாலாகிவிடும். இதை தடுக்க தமிழக அரசு நிதி சீர்திருத்தங்களில் ஈடுபட வேண்டும். வரி அல்லாத வருவாயை பெருக்கி தமிழ்நாட்டை மீளாத கடன் சுமையிலிருந்து மீட்க தமிழக அரசு
விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நடப்பாண்டிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் கட்டாய பாடம் இல்லை. அன்னை தமிழுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யும் திமுக அரசு. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒரு மார்ச் மாதம் தொடங்கப்பட உள்ள நிலையில் இந்த ஆண்டும் தமிழகம் தமிழ் கட்டாய பாடம் இல்லை என்றும் மொழி சிறுபான்மையினர் அவர்களது தாய்மொழி பாடத்தில் தேர்வு எழுதலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாய பாடத்திட்டம் இயற்றப்பட்டு 19 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் இன்னும் தமிழை கட்டாய பாடமாக்க முடியவில்லை என்பதற்காக ஆட்சியாளர்கள் அவமானப்பட வேண்டும். ஆனால் அவர்களுக்கு தமிழை பற்றி எல்லாம் எந்த கவலையும் இல்லை. தமிழ் கட்டாய பாடத்திட்டம் செல்லும் என்றும் 2023ஆம் ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. அதை எதிர்த்து தனியார் பள்ளிகள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். அந்த வழக்கு 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி ரஞ்சன் கிஷன் கவுல் அறிவித்தார். ஆனால் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வர தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் மேல் 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இன்றுவரை அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும்படி தமிழக அரசு வலியுறுத்தவில்லை. அதன் விளைவுதான் தமிழ்நாட்டில் இன்று வரை தமிழை கட்டாய பாடமாக்க முடியவில்லை. ஒரு மாநிலத்தில் அதன் தாய்மொழியை படிக்காமல் பட்டம் பெற முடியும் என்பது அந்த மொழிக்கு செய்யப்படும் துரோகமாகும். அந்த துரோகத்தை திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறது. இனியாவது அந்த நிலையை மாற்றிக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணையை விளைவுபடுத்தி தமிழ் பாடத்தை கட்டாய பாடமாக்க வேண்டும். மூடப்பட்ட மணல் குவாரிகளை மீண்டும் திறக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை சோதனை உள்ளிட்ட பல காரணங்களால் 26 இடங்களில் மூடப்பட்ட ஆற்று மணல் குவாரிகளை மீண்டும் திறக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இவை உண்மை என்றால் தமிழ்நாடு அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் மூடப்பட்ட மணல் குவாரிகளை திறக்க எந்த நியாயமும் இல்லை. கடந்த ஆண்டு மே மாதம் 25 மணல் குவாரிகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்ட போது அவற்றிலிருந்து 7.51 லட்சம் அலகுகள் மணல் வெட்டி எடுப்பதற்கு மட்டுமே தமிழக அரசு அனுமதி அளித்தது. இந்த அளவு மணலை வெட்டி எடுக்க பல ஆண்டுகள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படும். ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே மணல் குவாரிகளை ஆய்வு செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அறிக்கையில் இந்த மணல் குவாரிகளில் 27.70 லட்சம் அலகுகள் மணல் அள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது அனுமதிக்கப்பட்ட அளவை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாகும். அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாகவே மணல் அள்ளப்பட்டுவிட்ட நிலையில் மூடப்பட்ட மணல் குவாரிகள் மூடப்பட்டவையாகவே இருக்க வேண்டும். அதை மீண்டும் திறக்க அரசு துடிப்பது இயற்கை வளங்களை சிதைக்கும் செயலாகும். கட்டுமான பணிகளுக்கு மணல் தேவை என்று கூறி
மணல் குவாரிகளை மீண்டும் திறக்கக்கூடாது. மாறாக செயற்கை மணல், இறக்குமதி மணல் ஆகியவற்றின் வாயிலாக கட்டுமான தேவைகளை சமாளிப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்லூரி பேராசிரியர்களுக்கு ரூ.6000 மட்டும்தான் ஊதியமா? பெற்றோர் ஆசிரியர் சங்க தற்காலிக பேராசிரியர்களை கௌரவ விரிவுரையாளர்களாக அரசு நியமிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளருக்கு மாதம் ரூ.25,000 மட்டுமே ஊதியமாக வழங்கப்படுகிறது. இந்த மிக குறைந்த ஊதியம் போதுமானதல்ல என்பதால் அவர்களுக்கு ரூ.50,000 ஊதியம் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அவர்களின் பணி நிலைப்பு கோரிக்கையும் எழுந்துள்ளது. அவர்களை விட மிக மோசமான நிலையில் ஒரு தரப்பினர் உள்ளனர். பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் கல்லூரிகளில் தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு மாதம் ரூ.6,000 முதல் 10,000 வரை மட்டுமே ஊதியமாக வழங்கப்படுகிறது. இது எந்த வகையிலும் நியாயமானதல்ல. எனவே அடுத்து கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் நடைபெறும் போது பெற்றோர் ஆசிரியர் சங்க தற்காலிக ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலை என்ன என்று செய்தியாளர்களான நீங்கள் எழுப்புகிறீர்கள். அந்த வினாவுக்கு நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டால் அரசுக்கு செலவு குறையும். ஆண்டு முழுவதும் ஏதேனும் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடத்தப்படுவதால் அரசின் திட்டப்பணிகள் பாதிக்கப்படுவதும் குறையும் என்பதால் அந்த திட்டம் சரியானதுதான். அதே நேரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்ற நிலையில் இருந்து குறைக்கப்படுவதை ஏற்க முடியாது. எடுத்துக்காட்டாக இந்த திட்டம் 2034 ஆண்டில் நடைமுறைக்கு வரும் என்று கூறப்படுகிறது. அப்போது ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அடுத்த 2 ஆண்டுகளில் கவிழ்ந்து விடுகிறது என வைத்துக் கொள்வோம். அதன் பின் 6 மாதங்கள் கழித்து அந்த சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடத்தப்படும் போது புதிய அரசின் பதவிக்காலம் 2.5 ஆண்டுகளாக மட்டுமே இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது. நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் இப்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் என்ன முடிவு எடுக்கப்பட உள்ளது என்பதை பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த விவகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அதன் இறுதி நிலைப்பாட்டை எடுக்க முடியும். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஆனால் அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமதித்து விட்டதாக எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்த என்ன தேவை என்ற கேள்வி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்திய அரசியலமைப்பு சட்ட தொடர்பான விவாதத்திற்கு தயாரிக்கப்படும் என்று பதிலளித்து பேசும்போது அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்து விட்டதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் தமது உரையை முழுமையாக பார்க்காமல் ஒரு பகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகள் எவ்வளவு கோருவதாகவும் தாம் அம்பேத்கரை மிகவும் மதிப்பதாகவும் அமித்ஷா கூறியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஆனால் அம்பேத்கர் விமர்சனங்களுக்கெல்லாம் பார்ப்பட்டவர். அவரை எவரும் அவமதிக்க முடியாது. அனைத்து கட்சிகளும் ஆனால் அம்பேத்கரை போற்றித்தான் ஆக வேண்டும். அவர் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பேரறிஞராக இருந்து பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லா மக்களுக்காகவும் பாடுபட்டவர், இடஒதுக்கீட்டுக்கு வழி செய்தவர். அந்த வகையிலே அவரை
கொச்சைப்படுத்தியோ அல்லது வேறு வகையிலோ அவரை அவமதிப்பதை அனுமதிக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அம்பேத்கரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை நான் திறந்தேன். என்னுடைய தோட்டத்திலேயே அம்பேத்கர் சிலை திறக்கப்பட்டது. அந்த வகையில் 100க்கும் மேற்பட்ட சிலைகளை திறந்திருக்கிறோம். அதனால அம்பேத்கர் என்ற ஒரு பேரறிஞர் இல்லை என்றால் இந்த பட்டியல மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ், இவங்க எல்லோருக்கும் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது சாத்தியமில்லை. அதனால அவரை எந்த வகையிலும் கொச்சப்படுத்த முடியாது, கொச்சப்படுத்தக்கூடாது. கொச்சப்படுத்துபவர்களை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். அது யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும்.